கோயம்புத்தூர் வாவசி பார்க் பக்கத்தில் இருக்கிறதுங்க இந்த கவர்மெண்ட் மியூசியமு. இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 ருப்பீஸு. இதில் உள்ளே போனீங்கன்னா நிறைய இந்த மரத்தில் செஞ்ச சிற்பங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 3 அடுக்கல்ங்க. ஒரு வீரர் வந்து போர் புரிகிற காட்சி வந்து கீழ் அடுக்கில் இருக்கும். அதுக்கு அப்புறமா அவங்க இறந்த பிறகு தேவதைகள் வந்து அவங்கள வந்து சொர்க்கலோகத்துக்கு கூட்டு போகிற மாதிரி 2வது லேயரில் இருக்கும். 3வது லேயரில் வந்து அவரும் அவங்க மனைவிமார்களும் சேர்ந்து விஷ்ணு அவங்கள வணங்குறது போல் இருக்கும். இது வந்து 10ஆம் நூற்றாண்டில் ஆனைமலை வில்லேஜ் பொள்ளாச்சி தாலுக்காவில் கிடச்சிருக்குங்க. அந்த இறந்து போன அந்த ஹீரோவுடைய ஆன்மா இந்த நடுக்கல்லில் இருக்குன்றது நம்பிக்கை. அதுதாங்க இந்த கலெக்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ரூமில். அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஒரு டைனோசரோட மாடல் கூட வச்சுருக்காங்க. எக்கச்சக்க சிற்பங்கள் பார்க்கலாங்க. மர சிற்பங்களும் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா புலியோட சண்டை போடுற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது. கடவுள்கள் சிற்பங்கள் நிறைய இருக்குது. ஃபோட்டோகிராஃப் நிறையா வச்சுருக்காங்க. இந்த ரூமில் வந்து இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். இது எல்லாமே மரத்தில் செஞ்சதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்குது பண்ணியிருக்குது எல்லாமே. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது என்ன நான் சொல்கிறேன். இந்த ரூமில் இருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா மதுரை வீரன் சுவாமி சிலை கூட இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காளையோடைய எலும்புக்கூடு இருக்கும். இது ப்ரிசர்வ் பண்ண பூச்சிகள், உடும்பு, டைகரோட இது ஒரிஜினல் டைகரோட இது காயின்ஸ் இருக்கும். ஒரு சர்க்குலேஷன் சிஸ்டம் எப்படின்னு நம்ம காட்டிருக்காங்க. பிளட் சர்க்குலேஷனு, பதப்படுத்தப்பட்ட டைகரு, பேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஏப்ஸ் நிறைய இருக்கும். பதப்படுத்தப்பட்ட பாம்புகள், பேர்ட்ஸு, கடல்வாழ் உயிரினங்கள் இதெல்லாமே நிறைய இருக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வீணை, ட்ரைபல்ஸ் யூஸ் பண்ண மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் சூப்பரான விஷயங்க பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். கடைசியாக இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்ஃபெக்டட் லீஃப் வச்சுருக்காங்க. இந்த வீடியோட ஃபைனலாக இந்த பிக்சர் உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து ராசகேசரி பெருவழியும் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் பீச் இருக்கிற ஈஸ்ட் சைடையும் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற வெஸ்ட் சைடையும் இணைக்கிறதுக்கு அந்த காலத்துலேயே ஒரு ஹைவேஸ் மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது 1000 years ஓல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ஆதித்யன் அவர்களின் காலத்தை சார்ந்ததாக சொல்கிறாங்க. அது இருந்த இடமும் அதோட கல்வெட்டும் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். நன்றி.